பிரேக்கிங் நியூஸ் ஒன்று. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானினால் 3 சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்களில் 3 கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றது. இந்த கப்பல்களில் ஒரு தாய்லாந்தினுடைய கப்பல் தீப்பற்றி எறிவதாக சொல்லப்படுகின்றது. அந்த கப்பலில் இருந்த 23 பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது கிடைத்த செய்தியொன்று, ஈரானினுடைய ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இதுல 3 கப்பல்கள் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கின்றது. இந்த கப்பல்களில் தாய்லாந்தினுடைய ஒரு கப்பல் தீப்பற்றி எரிவதாக சொல்லப்படுகின்றது. இந்த கப்பல்களில் இருந்து 23 பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் இப்பொழுது செய்திகள் வருகின்றது. முன்னதாக ஹார்முஸ் கடல் வழியூடாக எந்த கப்பல்களும் பயணிக்க கூடாது என்ற அறிவுறுத்தலை ஈரான் வழங்கியிருந்தது. இந்த கடலில் ஏராளமான கனிவடிகளை தாட்டியிருப்பதாகவும் இதனூடாக செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என்றும் ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதை மீறி இன்று பயணித்த 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல்களில் தாய்லாந்தினுடைய ஒரு சரக்கு கப்பல் தீப்பற்றி எரிவதாக சொல்லப்படுகின்றது. இதிலிருந்து 23 பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த கடல்வழி ஊடாக எந்த கப்பல்களையும் பயணிக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலை ஈரான் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த நிலையில் இன்றைக்கு இந்த பாதை ஊடாக பயணித்த கப்பல்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல்களில் தாய்லாந்தைச் சேர்ந்த கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிவதாக சொல்லப்படுகின்றது. இந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நேரம் அண்ணளவாக 9 மணி 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய தினத்தில் தான் இந்த தாக்குதல் ஹார்முஸ் ஜலசந்தியில் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானினுடைய ஆதிக்கத்தில் தற்பொழுது இருப்பதாக அறிய கிடைக்கின்றது.